தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சில அம்சங்களில் ஒன்றிய அரசின் ஓய்வூதிய திட்டத்தை காட்டிலும் அதிக சலுகைகளை வழங்குவதாக அமைந்துள்ளது. அதன் ஒப்பீட்டை தற்போது காணலாம். ஓய்வு பெற்ற தமிழ்நாடு அரசு அலுவலர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% தொகை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி ஊழியர்களின் கடைசி 12 மாத சராசரி ஊதியத்தின் 50% தொகை உறுதி செய்யப்பட்ட ஊதிய தொகையாக வழங்கப்படும். மாநில அரசின் ஓய்வூதியத்திற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்பை வழங்குவார்கள். ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதியை தமிழ்நாடு அரசு அளிக்கும். அதுவே ஒன்றிய அரசின் திட்டத்தின்படி ஊழியரின் பங்களிப்புக்கு இணை 10% தொகையுடன் கூடுதலாக 8.5% தொகை சேர்த்து ஒன்றிய அரசு வழங்கும். தமிழக அரசு திட்டத்தின்படி 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தாலே ஓய்வூதியம் வழங்கப்படும். அதே சமயம் ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு முழு ஓய்வூதியம் கிடைக்கும். 10 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு இணையான அகவிலைப்படி வழங்கப்படும். அதேபோல் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணிகளை கொண்டு ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.